சுருக்குக 15 கியூப் பிளஸ் 20 கியூப் பிளஸ் 25 கியூப் மைனஸ் 22500 வகுத்தல் 15 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் பிளஸ் 25 ஸ்கொயர் மைனஸ் 300 மைனஸ் 500 மைனஸ் 375 சீக்வல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் பார்த்தோம்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி சீக்வல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு a square plus b square plus c square minus a into b minus b into c minus c into a இந்த ஃபார்மட்ல இருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா a, இது பார்த்தோம்னா b, இது c, இது 3 into a into b into c. அடுத்து இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர் 25ங்கிறது c ஸ்கொயர், இது மைனஸ் a into b, இது b into c, இது c into a. So next a cube plus b cube plus c cube minus 3 into a into b into c வகுத்தல் இந்த a plus b plus c இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் மைனஸ் a into b, b into c, c into a இந்த பக்கம் கொண்டு வந்தா இங்க பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் வரும். அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் மைனஸ் a into b minus b into c minus c into a is equal to a plus b plus c. So இங்க இந்த சம் பார்த்தோம்னா இந்த ஃபார்மட்ல இந்த சம் இருக்கு. அப்ப c equal to இங்க a ங்கிறது 15 plus b ங்கிறது 20 plus c ங்கிறது 25. So இதை ஆட் பண்ணா 15 plus 20 plus 25 is equal to 60. So option B will be correct answer. Simplificationல அடுத்த சம் பார்க்கலாம். 23 கியூப் பிளஸ் மைனஸ் 11 கியூப் பிளஸ் மைனஸ் 12 கியூப்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்பன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல சம் கேட்டாங்களா, அதாவது இந்த 3 வேல்யூ கியூப்ல கொடுத்தாங்களா, இதை ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அதாவது இங்க பாருங்க 23, அடுத்தது மைனஸ் 11, நெக்ஸ்ட் மைனஸ் 12, இதை ஆட் பண்ணா 0 வருது. அதாவது 23 இங்க மைனஸ் 23 ஆட் பண்ணும்போது 0 வருது. இதுக்கு 3 இன்ட்டு இங்கே 3 வேல்யூ 3 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 23 இன்ட்டு நெக்ஸ்ட் 11 இன்ட்டு நெக்ஸ்ட் 12 சீக்வல் டு 3 இன்ட்டு 23 இன்ட்டு 11 இன்ட்டு 12 சீக்வல் டு 9108. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா இப்போ a பிளஸ் b பிளஸ் c சீக்வல் டு 0 இந்த மாதிரி வந்துச்சுன்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் சீக்வல் டு 3 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு C. இந்த ஃபார்மேட் மெத்தட் தான் நம்ம இங்க அப்ளை பண்ணிருக்கோம். சோ ஆப்ஷன் C is the correct answer. சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 17 கியூப் பிளஸ் 7 கியூப் டிவைடட் பை 17 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24 எனில் எக்ஸின் மதிப்பு காண்பன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்த்தோம்னா a கியூப் பிளஸ் b கியூப் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் b square minus a into b. So next a cube plus b cube divided by இந்த a plus b இந்த பக்கம் வச்சுட்டு இந்த a square plus b square minus a into b இந்த பக்கம் கொண்டு வந்தா இங்க பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகும். அப்ப a square plus b square minus a into b is equal to a plus b. ஸோ இங்க பாருங்க இதே ஃபார்மேட்ல இந்த சம் இருக்கும். ஸோ இங்க ஏங்கிறது 17, பிங்கிறது 7, அதே மாதிரி a ஸ்கொயருங்கிறது 17, அதே மாதிரி b ஸ்கொயருங்கிறது 7 ஸ்கொயர். இது பார்த்தோம்னா a இன்ட்டு b, இது a பிளஸ் b. பாருங்க இதே ஃபார்மேட்ல இந்த ஃபார்முலா ஃபார்மேட்ல இந்த சம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், a இன்ட்டு bக்கு aங்கிறது 17, bங்கிறது 7, 17 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 119. ஆன்சர் வில் பி 119. 7 பவர் 2 வகுத்தல் 7 பவர் 1/2 ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 7 பவர் 2 வகுத்தல் இங்க 7 பவர் இந்த 1/2 ஹோல் பவர் 4 1/2 பெருக்கல் 4 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ இந்த 4 இருக்கு, இங்க 2 இருக்கு, கேன்சல் பண்ணா 4 2ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். அப்போ 7 பவர் 2 கீழே 7 பவர் 2 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்படி இதை கேன்சல் பண்ணுமா 1 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸின் மதிப்பு பார்த்தோம்னா 1. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப்
1 மைனஸ் 99 வகுத்தல் 2500 ஈக்குவல் டு 49 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா இங்கே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணலாம், இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டுக்கு ஸ்கொயருக்கு இந்த ரூட்டு போயிடும். அப்போ என்ன இருக்கும்? 1 மைனஸ் 99 வகுத்தல் 2500 ஈக்குவல் டு இங்கே 49 ஸ்கொயர், கீழே இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ இந்த ரூட்டு போயிடும். அப்போ எக்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 2500 2500 மைனஸ் 99 கீழே 2500 ஈக்குவல் டு 49 ஸ்கொயர் 2401 வகுத்தல் எக்ஸ். ஸோ 2500ல் 99 போச்சுன்னா 2401 இங்கே வகுத்தல் 2500 ஈக்குவல் டு 2401 வகுத்தல் எக்ஸ். ஸோ இந்த 2401 இந்த 2401 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்கு? 2500. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2500. ஸோ எக்ஸின் மதிப்பு பார்த்தோம்னா 2500. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். 2.43 பார் மைனஸ் 3.04 பார் பிளஸ் 4.44 பார் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்பன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ல புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் மேல காமனா பார் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த பிளஸ் 2.43 பாரையும் அதே மாதிரி பிளஸ் 4.44 பாரையும் ஆட் பண்ணோமா 6.87 பார், இங்க மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் 3.04 பார். 6.87 பார்ல மைனஸ் 3.04 பார் போயிருச்சுன்னா 3.83 பார். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்ல நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். எப்படின்னா இங்க பாருங்க எல்லாத்துக்கும் மேல எங்கேயுமே பார் இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் பார் இருக்கு. ஸோ ஆன்சர் வில் பி திஸ் ஒன்லி. 1 பெருக்கல் 2 பெருக்கல் 1 வகுத்தல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 1 வகுத்தல் 3 பெருக்கல் 4 பெருக்கல் அப் டு 1 வகுத்தல் 9 பெருக்கல் 10 ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, அதாவது 1 டிவைட் பை 1 பெருக்கல் 2 2 பெருக்கல் 3 3 பெருக்கல் 4 இந்த மாதிரி எவ்வளவு வேல்யூ வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 1 மைனஸ் கடைசியா 1 வகுத்தல் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ, இங்க 100 வந்தாலும் சரி எத்தனை வந்தாலும் சரி 1 வகுத்தல் அந்த வேல்யூ, இங்க 10 இருக்கு 10. ஸோ நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 10 10, இங்க மைனஸ் 1 டிவைட் பை 10, 10ல் 1 போச்சுன்னா 9 வகுத்தல் 10. ஆன்சர் வில் பி 9/10. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வகுத்தல் 1 + 2 டிவைட் பை 3 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, இந்த கடைசியா என்ன வேல்யூ கொடுத்துக்கிறாங்களோ அந்த வேல்யூவை கிரைட் பண்ணிக்கோங்க. 2 3. ஸோ நெக்ஸ்ட் எத்தனை டைம் 1 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. ஸோ 5 இடத்துல டேஷ் போட்டுக்கோங்க. 2 3 4 5. நெக்ஸ்ட் இந்த முன்னாடி வேல்யூ அப்படி கூட்டிக்கணும். 3 + 2 5. அடுத்தது 5 + 3 8. நெக்ஸ்ட் 8 + 5 13. நெக்ஸ்ட் 13 + 20 13 + 8 21. நெக்ஸ்ட் 21 + 13 34. ஸோ இந்த 34 நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. டிவைடட் பை அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 21. ஸோ ஆன்சர் வில் பி 34 வகுத்தல் 21. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல பிளஸுக்கு பதிலாக மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அப்படியே மைனஸ் பண்ணிட்டே போகணும். இங்கே முன்னாடி இருக்கிற வேல்யூவை அப்படியே மைனஸ் பண்ணிட்டே போகணும், மைனஸ் இருந்துச்சுன்னா. அடுத்த சம் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130 பிளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்பன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை கடைசிட்டு இருந்து பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, அப்போ 9 ரூட்ல எடுத்தா -3. இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ரூட்ல எடுத்தா மைனஸ், இங்க முன்னாடி மைனஸ் இருக்கு அப்ப 4. ஸோ இங்க 56 இருக்கு பிளஸ் 56, இங்க -4 -3 -7. 56ல -7 போச்சுன்னா 49. ஸோ இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 இருக்கும். 49 ரூட்ல இருந்து எடுத்தோமா 7. 49 ரூட்ல இருந்து எடுத்தா 7, முன்னாடி 2 இருக்கு. ஸோ 2 × 7 = 14. இந்த இடத்துல 130 இருக்குது பிளஸ் 14. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 144. ஸோ 144 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோமா 12. ஸோ 12, இங்க என்ன இருக்கு? 37. 2 ஆட் பண்ணா
49. ஸோ இங்கே ரூட் ஆஃப் 49. ஸோ ரூட் ஆஃப் 49 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோமா 7. ஆன்சர் வில் பி சி.